உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது தமிழகத்தின் சட்டசபை தேர்தல் 6/4/2021 நடக்கிறது. இதன் ஓட்டு எண்ணிக்கை 2/5/2021 நடக்கிறது. அன்று இரவுதான் அதிக மெஜாரிட்டி பெற்று திமுக ஆட்சி அமைக்க தயாராகிறது. 7/5/2021 தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறார்கள். தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதற்கு காரணம் யார் என்று அப்போள்ள யூடியூப் சேனல்ஸ் சொன்னாது. யாராவது பிரச்சாரம் செய்த தமிழ்நாடு எங்கும் பிரச்சாரம் செய்த மு.க. ஸ்டாலின் தான் காரணம் என்று கூறினார்கள். ஒரு செங்கலை வைத்து அரசியல் செய்த பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்று சொன்னார்கள். கோயில் கோயிலாக சென்று உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்ட துர்கா ஸ்டாலின் தான் காரணம் என்று சொன்னார்கள். திமுக தொண்டர்கள் நாங்கள் யாராவது பாடுபட்டு தமிழ்நாடு முழுவதும் பாடுபட்டு எலெக்ஷன் தேர்தல் பணி செய்தோம், நாங்கள் தான் காரணம்னு சொன்னார்கள். ஐடிவிங்க நாங்கள் தான் காரணம்னு சொன்னார்கள். இவர்கள் யாரும் காரணம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தான் காரணம். எதற்காக சொல்கிறேன் என்றால் 7/5/2021 தான் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்கிறார். ஆனால் அடுத்த சட்டசபை தேர்தலில் அடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று 17/12/2016 18/12/2016 20/12/2016 13/3/2021 அப்படி 8/4/2021 ஆகிய நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிவிட்டார், முன்குறித்து விட்டார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் முன்குறித்து விட்டார். இது குறித்து மாமனிதன் இம்மாத்தவர்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை தருகிறேன் பாருங்கள். எபிசோட் 9 19/8/2021, எபிசோட் 9 22/8/2021, எபிசோட் 61 16/3/2024 இந்த எபிசோட போட்டிருக்கேன் பாருங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிற நம்பிக்கையோடு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் 7/5/2021 தமிழக முதலமைச்சராக என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், ஆட்சி அமர செய்கிறார். அவர் கடந்த 3 ஆண்டுகளாக நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, உலக ஜனங்களுக்கும் தெரியாது, தமிழ்நாடு ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். அவரும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் சார்ந்தவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்களுக்கு நன்மை செய்கிறார்களா தீமை செய்கிறார்களா என்பது என்ன என்பது எனக்கு தெரியாது, தமிழ்நாடு ஜனங்களுக்கு தெரியாது. சில குறிப்பிட்ட யூடியூப் சேனல் போடலாம், அது அவங்களுடைய கருத்து, தெரியாது. ஆனால் கடவுளுக்கு நன்றாக தெரியும். எனவே தமிழக முதலமைச்சர் பதவி கொடுத்த தேவனாய் கர்த்தர் கடவுள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் விரோதமாகவே இருக்கிறார். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை கண்காணிக்கிற தேவனாய் கர்த்தர் மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் அவர்கள் அனைவருக்கும் எதிராகவே இருக்கிறார், விரோதமாகவே இருக்கிறார். அவர் விரோதமாகவே தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். என் தேவனாய் கர்த்தர் கடவுள் அவர்களை குறித்துக்கூடிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றவர்கள் யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒளிபரப்பு இருக்கிறேன், அதை கூறுகிறேன் பாருங்கள். எபிசோடு 46 7/7/2023, எபிசோடு 54 24/8/2023, எபிசோடு 55 29/8/2023, எபிசோடு 62 23/3/2024, எபிசோடு 62 27/3/2024, எபிசோடு 62 2/4/2024, எபிசோடு 71 2/5/2024 இந்த எபிசோடுகளை நான் ஒளிபரப்பு இருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். மேலும் மு.க. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நம்புகிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விரோதமாகவே என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தன் கருத்தை நீட்டி இருக்கிறார், தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அப்படி என் தேவனாய் கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 15/4/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். கடமா தொட்டமே இக்கத்கித்க இருந்தக்க சுகிட தண்டோ தொந்திம் கிக்க இருந்த காட்ட ஹோட்டோமே இருந்த கக்க மாதிரி தொண்டு மாதிரிமே சுகிட்டம் தொடும் திட்டிக்கு கண்ட தட்ட கட்ட தட்ட கிடந்த ஹோட்டோமே. ஹே தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது.
தேசத்தின் அதிபதியானவனின் ஒரே பேரான குமாரனின் மரணம் சமீபமாயிருக்கிறது. மிக 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 சமீபமாயிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. இத்தேசத்தின் அதிபதியான ஒரே பேரான குமாரின் மரணம் சமீபமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பல தடவை கையெடுத்து கும்பிட்டேன். இதை பார்க்குற யாராவது மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கட்சி சேர்ந்து யார்ட்டா சொல்லி உதயநிதி ஸ்டாலின் மரணத்திலிருந்து அவர் காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள், நல்ல சோசியலை பாருங்க, பரிகாரம் செய்யுங்க என்ன சொல்லிட்டேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இத்தேசத்தின் அதிபதியானவன் ஒரே பேரான குமாரனின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஒரே மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணம் சமீபமாக இருக்கிறது. மரணம் சமீபமாக மிக அருகில் இருக்கிறது. மிக 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 பஞ்சு சொல்றாரு, சமீபமாக இருக்க மிக மிக சீக்கிரம் சமீபமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாமே இயேசு சொல்லுவாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். கடவுள் சொல்லுவாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் செயலாக தான் கடவுள் சொன்னாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது. என்ன பாவம் சம்பளம் செய்தார் என்பது எனக்கு தெரியாது. இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, இது கடவுளின் வார்த்தை. ஏற்கனவே பல எபிசோட் சொல்லிட்டேன் நான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் ஆட்சியை பறிக்க தயாராக இருக்கிறார், ஆட்சியை நீக்க தயாராக இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணத்தை கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். கையெடுத்து கும்பிடுறேன். இதை பார்க்கிற யாராவது முயற்சி போட்டேன் நான். உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் சமீபமாக இருக்கிற இந்த வார்த்தையை எப்படியாவது துர்கா ஸ்டாலின் சொல்லணும்னு முயற்சி பண்ணி 10/6/2024 செரட்டேட் போனேன் நான். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். ஒன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, குடும்பத்தை நெருக்கமாக இருக்கிறவர், உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரெண்டு. அப்புறம் தங்கந்தன்ஸ் அவர்கள், அவர் குடும்பத்தை நெருக்கமாக இருக்கிறவர். 2 பேரும் சந்திக்கலான்னு போனேன். தங்கந்தன்ஸ் அவர்கள் செரட்டேட்டில் விசாரிக்கும் போது அவர் ஊரில் இருக்கார் வரலன்ட்டாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறாரு பாருங்க அப்படின்னாங்க. திரும்ப வீட்டுக்கு போனேன். வீட்டிலேருந்து அவர் திருச்சி போயிட்டார் பண்ணிட்டாங்க. எனக்கு பார்க்க சான்ஸ் இல்லை. என்னதான் வீடியோ போடுறேன் நான். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக நம்புறாங்க, தொண்டர்கள் யாராக நம்புறா, ஐடிவிங்லேருந்து யாராக நம்புறாங்க, துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, இது நான் பொறுப்பு அல்ல. ஒரு சோசியல் ஒருவனுக்கு நன்மை நடக்கும்னு சொன்னால் அவரை பாராட்டுவதும், உங்களுக்கு தீமை இருக்கிறது சொன்னால் அவர்களை திட்டுவதும் செய்ய மாட்டாங்க. நான் முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாரு நான் தான் சொன்னேன். நான் எப்போ முதலமைச்சர் பதவி பறிக்க போறாரு, மகனுக்கு மறந்து கொடுக்க போறேன் நான் தான் சொல்றேன். நான் இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தைகள் அல்ல. தயவுசெய்து இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, துர்கா ஸ்டாலின் அவர்களிடமோ மு.க. ஸ்டாலின் அவர்களிடமோ சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்துங்கள். 3/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். டபோடுமே திடங்கிடத்திக்க கொடுமூடுமே டெகட அடந்தொடு தோட்டம் திடங்கிடத்திட்டுமே தொடுமே. இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. ஆனால் மிக 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 சமீபமாக இருக்கிறது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் அவனுக்கு முடிவு வருகிறது. அந்நாள் மிக 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 27 தடவை சமமாக இருக்கிறது. அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி அவருக்கு முடிவு வருகிறது. அந்நாள் 27 தடவை மிக 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 சமமாக இருக்கிறது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. அந்நாள் மிக 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 37 தடவை மிக மிக ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அவனுக்கு உயர்வாக சொல்றாங்க. மிக 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 37 தடவை சமமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள்.